Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து Samantha inspired makeup look தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த லுக் வந்து அவங்க shaakuntalam மூவில வந்து வேர் பண்ணிருப்பாங்க. So இந்த லுக் எப்படி ரீக்ரியேட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் தான் வந்து பண்ண போறோம். நான் வந்து Aqualogicaவோட Glow Plus Smoothie Face Wash வந்து யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து papaya extracts and vitamin C இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபார்முலால இருக்கும். இதில் இருக்க விட்டமின் சி அண்ட் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிடும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து Aqualogicaவோட க்ளோ ப்ளஸ் ஜெலோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும். இதில் வந்து பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்குது. இது வந்து பிக்மெண்டேஷனையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ இது மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சம்மர் சீசனுக்கு. இதே மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிடும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த மாய்ஸ்சரைசரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். 28 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லா ஸ்கின் ரேடியண்ட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, Akshara 2023. இதனால உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அண்ட் இதே ப்ராடக்ட் உங்களுக்கு நாய்க்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் வந்து லாக்மியோட 95 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட நான் வந்து லாக்மியோட ஹைலைட்டரும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ரோஸ் கோல்ட் ஷேடில் இருக்குது, லிக்விட் ஹைலைட்டர். ஸோ இது ரெண்டுமே கையில் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஃபவுண்டேஷனால் கவரேஜும் கிடைக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்குன்னா இது மாதிரி மேக்கப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்ரிடேக்கு. அண்ட் நீங்கள் எவ்ரிடே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்லேயே ட்ரை பண்ணலாம். ஸ்கின்னோட பேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நான் வந்து மேக்கப் ரெவலேஷனோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சீலர் நான் வந்து என்னோடய அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் நோஸ் பிரிட்ஜ்லேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் லிப்ஸோட கார்னர்லேயும், சின்லேயும், ஃபோர்ஹெட்லேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு எங்கேயாவது வந்து பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அது ஈவன் டோன் பண்ணிவிடும். இந்த கன்சீலரை இப்போ நம்ம வந்து ஸ்கின்னில் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ஈவன் டோன்டாக நல்லா பிரைட்டண்டாக இருக்கும். இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்து செட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க கன்சீலரை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர். ஹைலைட்டர் நான் வந்து என்னோடய சீக் போன்ஸ்லேயும் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த லுக்குக்கு ஓவரால் பேஸ் மேக்கப் வந்து நம்மளுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கணும். என்னோடய நோஸ் பிரிட்ஜ்லேயும், சின்லேயும், என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் நல்லா வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னோடய பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஆனால் ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு நான் ப்ரான்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன், சாஃப்டான ஒரு ஷேப். இது என்னோடய சீக்ஸோட சைட்ஸ் இருக்குல்ல, அங்கே அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜா லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். வெறுமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் மட்டும் போட்டோம்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ப்ரான்சர் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் ஃப்ளாட்டாக தெரியாது, ஃபேஸோட ஃபீச்சர்ஸும் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் நான் ப்ளஷுக்கு ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து லைட்டாக பிங்க் அண்ட் கோரல் ஷேட் மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து சீக்ஸோட சைட்ஸ்லலாம் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டரில் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டான ஹைலைட்டர் அண்ட் டே டைம் ஹைலைட்டர். உங்களுக்கு நிறைய போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது. நான் போட்டிருந்த ப்ரான்சர் ப்ளஷோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இன்னொரு வாட்டி ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் மேக்கப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேவரட்டான வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வச்சு என் ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்கோ அங்கே ஃபில் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் வந்து இந்த மேக்கப் ரெவலேஷன் பேலட்லேருந்து இந்த கோரல் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்து என் க்ரீஸ் ஏரியாவில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் இந்த ஷேடை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்கின் கலர் ஷேட்லேயே இருக்குது, ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என் லோவர் லேஷ் லைனில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து நம்மளோட ஐஸை நல்லா பெருசாக காமிக்கும், ப்ளஸ் ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும். இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் காஜல் வேர் பண்ண மாதிரி தெரியல, ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் எடுத்திருக்கேன்.
இந்த வாட்டி நான் கொஞ்சம் நார்மல் திக்கான ஐலைனர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் எண்டில் மட்டும் லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என் லோவர் லேஷ் லைனில் 3/4 மட்டும் நான் வந்து அந்த ஷேட் கொடுக்குறேன். ஏன்னா அந்த பிக்சரில் இது மாதிரி ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் வந்து ஃபிசிஷியன் ஃபார்மில் மஸ்காரா எடுத்திருக்கேன். என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் பாட்டம் லேஷஸ் நல்லா கோட் பண்ணிடுறேன். சிம்பிளான ஐ மேக்கப் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து ஹவுஸ் ஆஃப் மேக்கப்லேருந்து இந்த மெரூன் ஷேடு வந்து எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெரூன் ப்ளஸ் ரெட் ஷேட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸ் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து எல்ஃபோட இந்த கோரல் ஷேடில் இருக்க க்ளாஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த பிக்சரில் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருந்துச்சு, நல்லா ஒரு க்ளாஸ் எஃபெக்ட் இருந்தது. இது மாதிரி கோரல் க்ளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனோட இல்லை மெரூனோட நல்லா மேட்ச் ஆகும். க்ளாஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ என்கிட்ட என்ன சிமிலர் ஜுவல்லரி இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணி இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Akshara saying bye and take care of yourself. Bye.